ஆக்டர் ரவி மோகன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. இப்போ அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, வீடியோ மாதிரி வெளியிட்டு. அதில் அவர் என்ன கேப்ஷன் போட்டிருக்காருன்னா, உங்களுக்கு தோன்றியதை மீண்டும் பேசுங்கள். பெண்கள் மட்டுமே எப்போதும் சரி என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உண்மையில் ஆண்களே இங்கு அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். அதை நம் நீதித்துறையும் உணர்ந்திருக்கு. ஒரு நாள் என் மனதையும் என் அன்புக்குரியவர்களுக்காக நான் செய்த தியாகங்களையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடுங்கள். உங்கள் கசப்பான எண்ணங்களை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் பாதையில் பயணிக்க தொடங்குகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு தான். இப்போ கொஞ்ச நாட்களாக ரவி மோகன் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஒரு சில பேர் சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக பேசினாலும் நிறைய பேர் நெகட்டிவாக தான் பேசியிருந்தாங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி. அவங்க ஃபேஸ் பண்ணது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எதுவாக இருக்கட்டும், நம்ம தூரமாக இருந்து கருத்து சொல்லக்கூடாது. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், எதையுமே அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருடைய பதிவு. பட் அவர் சொன்னது இந்த ஒரு விஷயம் நிஜமாக உண்மைதான். வாழ விடுங்க நிம்மதியாக அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் இந்த விமர்சனங்களால் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஸோ பொதுமக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.